ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரியாரில் அதான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். இது வரைக்கும் நான் இங்கே வந்ததுலேருந்து 8 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நான் பொங்கல் வச்சதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக வைக்க போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி வைக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஆசை. இது தமிழ்நாடு இதோட 4வது வருஷம் மிஸ் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் பொங்கல் வச்சு ரொம்ப நாளாக ஆச்சு. பொங்கல் வச்சு ரொம்ப நாளாக ஆச்சு. பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. கோலம் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள்னாலும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டோம். இது வந்து நம்பி கொடுத்த சீர். இதுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை அது செஞ்சு செய்யணும் அப்படின்னு. போன வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கனவு என்னென்னா வந்து பொங்கல் வச்சு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, கோயிலில் பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. பொங்கல் அன்னைக்கு அது நடக்கலை. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சமத்துவ பொங்கல் மாதிரி வச்சு நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவேன் இந்த ஊரில். ஸோ பார்ப்போம். சரிங்களா? ஸோ பொங்கல் பானைலாம் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் பானை, கரண்டி, கூழம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சூப்பராக பொங்கல் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சிட வேண்டியதான். எங்கள் ஊரில் வந்து மஞ்சள் கிழங்கு கிடைக்கல. எப்படி சொல்கிறது, இந்த இது வந்து பச்சை கிடைக்கல. இது வந்து காஞ்சி போயிடுச்சு. மேலே உள்ள தலை வந்து காஞ்சி போயிட்டு, அறுவடை சீசன் இல்லையா, அதனால் காஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, இருக்கிறது இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெறும் சர்க்கரை பொங்கல் மட்டும் செய்ய போகிறேன். நாளைக்கு தான் பொங்கல், இன்னைக்கு கிடையாது. நாளைக்கு தான் பொங்கல். நாளைக்கு தான் வந்து மாதம் 1 பிறகுது. நம்ம ஊர் வந்து இன்னைக்கு பொங்கல். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வேலையை வந்து இன்றைக்கி எல்லாமே செஞ்சுட்டோம். இருந்தாலும் வந்து பொங்கல் செய்கிற வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஊர் பொங்கல் வச்சிடலாம். நாளைக்கு வந்து பீகார் பொங்கல் வச்சிடலாம், பொங்கல் செய்யலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு, வெல்லம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெல்லம் வாங்கிட்டு ஊற்றிச்சு. பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை களைஞ்சி போட்டு செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொன்னால் ஃபஸ்ட் டைமாக எனக்கு பீகாரில் வந்து பொங்கல் வைக்கிறேன்னா. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் பொங்கல் வச்சு சாப்பிட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக செய்வேன். அந்த பானை, அந்த கரண்டி எல்லாமே என் தம்பி கொடுத்தது. அங்கேருந்து வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தேன். போன வருஷம் தான் வாங்கிட்டு வந்தேன். போன வருஷம் என்னால் செய்ய முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து செய்ய போகிறேன். வாங்கி கழுவிட்டு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ வந்து வெல்லம் வச்சுக்கலாம். இன்னொரு வெல்லம் புதுசாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் கரையட்டும். கீழே பொங்கல் வந்து சூப்பராக பொங்கியாச்சு. பாருங்க, சூப்பராக பொங்கியாச்சு. இது என்னென்னா, இப்போ வந்து நான் சாமி கும்பிடோட தேவா மட்டும் வச்சு நீர் நாவிட்டு அப்படியே வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. எங்கள் குளத்தில் வந்து மீன் பிடிக்கிறாங்க ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து விடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். வாங்க ஜுராத்த தூ
ஃபஸ்ட் டைமாக பொங்கல் சூப்பராக பொங்கல் வந்துச்சு. எனக்கு தனியாக தான் பிடிக்கும். ஸோ கரெக்டான இதாக இருக்குது. ரொம்ப கட்டியாகிடும் நான் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நானும் மாமா எல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். காரே பாபு kita bawa kawan-kawan. Harus ya. Mama. Baik aja nani. Saya debo. Maja. Maja. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறோம். சத்தியமாக சொல்கிறேன், பொங்கல் சாப்பிட்டு 4 வருஷம் ஆச்சு. பொங்கல் அன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டு எங்கள் ஊரில் பொங்கல்னால் அவ்வளோ இதாக இருக்கும். அதுவும் சின்ன பிள்ளைல பொங்கல்னால் வந்து நேராக எங்கள் பெரியம்மாவோட போயிடுவோம். அங்கே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி, டான்ஸு போட்டி எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகு அங்கே போகிறது கிடையாது, வீட்டில் தான் இருப்போம். வீட்டில் இருந்தாலுமே வந்து நிறையா கோலம் போட்டு அழகாக வேலையெல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு அந்த சீக்கிரமாக எழுந்துச்சி எல்லா வேலையும் பார்க்குறது, நைட்டே கோலம் போட்டு வைக்கிறது, அந்த எப்படி சொல்கிறது, அந்த பொங்கல் பானை மேலே வந்து அந்த பச்சை மஞ்சள் வந்து கட்டுவாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வாசனை. அந்த அடுப்பில் வந்து வெளியில் தான் நாங்கள் பொங்க வைப்போம். எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே வந்து வாசலில் வந்து அந்த அடுப்பு நோண்டி அதுக்கப்புறம் அந்த உருண்டெல்லாம் பிடிச்சி தான் எங்கள் அம்மா பொங்க வைக்கும். அப்படி வைக்கக்குள்ள வந்து அந்த பானையில் மண் பானையோ அந்த பானையோ சரி, அந்த இதில் அந்த மஞ்சளை கட்டி அந்த அந்த எரியக்குள்ளே அந்த ஒரு வாசனை வரும் பாருங்கள், மஞ்சள் அந்த இது பண்ணக்குள்ளே சூப்பராக இருக்கும். அந்த வாசனையும் அவ்வளோ இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சக்கரை பொங்கலோட வெண்பொங்கலோட வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம்ல, செம்ம டேஸ்ட்டு. எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காது, ஆனால் வெண்பொங்கல் சாம்பார் அப்படியே ஊற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். நான் வெண்பொங்கல் செய்யலை, சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கரும்பெல்லாம் சொல்லவே வேண்டாம், கரும்புலாம் வந்து ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா இருக்கக்குள்ள மீன் மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து குழம்பு வைப்பாங்க. நிறைய மீன் வச்சு வறுத்து அந்த மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடக்குள்ள இப்போ பொங்கல் வைக்கிறது, மாட்டு பொங்கல், அதை மூளை அடிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தமிழ்நாட்டில். அதெல்லாம் வந்து சத்தியமாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ஐயோ பொங்கலுக்கு இல்லையான்னு. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனால் பொங்கலுக்குனாலும் போகணும், திருவிழாவுக்கெல்லாம் போகாமல் பொங்கலுக்கு போகணும், தீபாவளி பொங்கல் அன்றைக்கி போகணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அது வரையும் வெயிட் பண்ண முடியுமா நம்மளால், பார்ப்போம். சரிங்களா, சரி இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். முந்திரி பருப்பு நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கு. நான் ஏதாச்சும் செய்கிறேன்னு சொன்னால் மாமா வந்து சொல்லும், காசு வேஸ்ட் பண்ணாத, வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், அப்படி தான் சொல்லும். இந்த வாட்டி நான் பொங்கல் வைக்கிறேன்னொன்னே அதுவாக தானே வந்து என்னென்ன வேணும்னு சொல்லு
அப்படின்னு சொல்லிட்டு நெய் முந்திரி ஆச்சா ஸோ அதெல்லாம் வந்து அதுவாகவே கேட்டு வாங்கி எனக்கு கொடுத்துச்சு. அதனால் மாமாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மாமா வந்துச்சு எனக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொடு, ஏன்னா நீ எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிடுவேன், எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்துச்சு. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. நான் எல்லாருக்குமே கொடுத்தனால வந்து என் பொங்கல் டைம் இதுவும் பொங்கல் தானே, இங்கேயும் பொங்கல் தானே, அதனால் வந்து என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து யாருக்கும் கொடுக்க முடியல. எல்லாருமே அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், வீடியோ எடுக்க முடியலனால லாஸ்ட்டாக நான் சாப்பிட்றேன். நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. பாசிப்பருப்பு போட்டிருந்தேன், அதனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டேன், தேங்காய் மட்டும் போடலை. தேங்காய் வந்து லாஸ்ட்டாக மாமா வாங்கி கொடுத்துட்டு தேங்காய் இருக்குது. நல்லா இருக்கு. அப்படியே வந்து ரொம்ப எனக்கு கெட்டியாண்டா அப்படியாது, தனியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லாமல் நெய்யெல்லாம் அப்படியே மேலே இது பண்ணி அப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து பீகார் பொங்கலை பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. दुर्गे खाओ बढ़िया मोर बाग 100 টাকা দিন কি গো শাক সবজি মেতলা শাক সবজি কোনটা শাক সবজি তিন শাক সবজি आलू नीचे फूलगोभी नीचे बात कर नहीं कुछ शाक है नहीं वो कोचे कितले शाक छे था अनबा कोलो और कोचे कुंडो शाक कुछ है खाओगे आनी मां कबू कबू के प्रिया पागल लड़का वीडियो बनाते तो चले जाते फालतू ओ मार का बे ए नहीं आलू अच्छा वाला दे माय रख रे की बात खिला दे सर তোর পা যদি বেরাইছে का बाबू का